ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் டிகே. இது நம்ம சேனல். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம், எப்படி இருந்த ஒரு விஷயம் இப்போ இப்படி மாறி இருக்கு அப்படின்னு. இன்றைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் வீட்டில் இருந்து வெளியில் வேலைக்கு போகிறவங்க மழையில் நினைஞ்சு வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரவங்க வேர்வல் நினைஞ்சு வராங்க. சென்னை சரியான சூடு. காலையில் நம்ம பொண்ணுங்கள்லாம் ஆஃபீஸ் போகிற அழகை பார்க்கையில் அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை ராணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே பொண்ணு வேலை முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க. வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த நம்ம மக்கள் எல்லாம் வெப்பம் தாங்க முடியாம, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேனுக்கு 2 ஃபேன் சுத்தினாலும் நம்ம வெக்க தாங்க முடியாம குளிக்க போகலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க நிலைமை வேற. ஆமாங்க, வாட்டர் ஹீட்டர் தோத்து போயிடும். நம்ம வாட்டர் டேங்க்ல இருந்து அவ்வளவு ஹீட்டா தண்ணி வந்துட்டு இருக்கு, அவ்வளவு கொடூரமா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு கொடூரமான வெயிலுக்கு என்ன காரணம், நம்ம மக்கள் அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம பூமிக்கு சூரியனுக்குள்ள தொடர்பை பார்த்துருவோம். நம்ம பூமியானது சூரியனிலிருந்து சுமார் 152 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் தாங்க இருக்கு. ஆனா பார்த்தா அப்படி தெரியுதா, நம்ம பூமி வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துது. ஒருவேளை நம்ம கூட நினைக்கலாம், சூரியனை சுத்திட்டு வர நம்ம பூமி எப்போ சூரியனுக்கு அருகில போதோ அப்பதான் அந்த கோடை காலத்துல இவ்வளவு வெயில் அடிக்க நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி குளிர்காலம் அப்படின்னா சூரியன்ல இருந்து பூமியானது அதிக தூரத்துக்கு வந்ததுனாலதான் இந்த குளிர் அடிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அது எப்படின்னா, சூரியனை சுத்திட்டு வரக்கூடிய நம்ம பூமி 23.5 டிகிரி சாய்வா தான் சுத்திட்டு வரும். சூரியனுக்கு மிக அருகாமையில நம்ம பூமி வரும்போது அதோட சாய்வு வந்து அதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சூரிய வெளிச்சம் நம்ம பூமி மீது படும்போது சூரிய ஒளியானது பறந்து விரிஞ்சு இருக்கு. அதனாலதான் இந்த டைம்ல வெப்பம் குறைவாகவும் குளிரானது அதிகமாகவும் இருக்கு. இது சூரியன்ல இருந்து அதிக தொலைவுக்கு பூமி போகும்போது செங்குத்தாக சூரியனை பார்க்க நம்ம பூமி இருக்கும். இப்போ சூரியன்ல இருந்து வரக்கூடிய எல்லா வெளிச்சமும் ஒரே புள்ளியில குவிகிற மாதிரி நம்ம பூமி மேல குவியும். இதனாலதான் சூரியன்ல இருந்து அதிக தொலைவுக்கு பூமி போகும்போது அதிகமான வெப்பம் நம்ம பூமியை நோக்கிப்படுது. இதே கோடை காலத்தை தான் சிறு வயசுலயே நம்ம விளையாடி கழிச்சோம். ஆனா இப்போ சிறுவர்கள் எல்லாம் வெயில போய் விளையாடுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு வெயிலுங்க, கிட்டத்தட்ட 100 டிகிரியை தாண்டி பல மாவட்டங்கள்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? வேற யாரு? நாம தான். ரோடு போடுறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக பல மரங்கள் வெட்டப்படுது. ஆனா அதற்கு பதிலா ஒரு மரம் கூட நடுறதுக்கு நம்ம தயாரா இல்ல. மரங்கள் அதிகமா இருந்தா காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். காத்து கூட அனல் காத்தா வீசாம ஒரு கூலிங்கான காத்தா நமக்கு வீசும். அப்போ நமக்கு வெப்பத்துல இருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அம்மா ப்ளீஸ்மா, அந்த மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. சும்மா இருப்பா, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காத. மேலும் வாகனங்கள் அதிகமாயிருச்சு. இந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையினால வளிமண்டலம் ரொம்ப மாசடைந்து ஓசோன் லேயரை பாதிக்க வச்சுட்டோம். இந்த ஓசோன் லேயர் பாதிப்பால சூரியனோட வெப்பம் பூமியை அதிகமா தாக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீடுகளிலுமே ஏசி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏசி ஆனது உங்க ரூமுக்குள்ள கூலிங்க கொடுத்தாலும், ஆனா வெளிப்புறத்துல ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகி அது நம்ம பூமியை மேலும் வெப்பமடைய செய்யுது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, இந்த வெப்பத்திலிருந்து எப்படிதான் தப்பிக்கலாம்? வேற வழியே இல்லைங்க. மரங்கள் நிறைய நடணும், தண்ணீர் நிறைய குடிங்க, ரொம்ப நைஸான பருத்தி அடைகளை நீங்க வீட்டுல இருந்து வெளியில போகும்போது வெயிலின் தாக்கம் குறைய குடை பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா தொப்பி ஏதாவது அணிச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணா ஓரளவுக்கு நம்ம இந்த வெப்பத்திலிருந்து தவிர்க்கலாம். ஆனா நிரந்தர தீர்வு வேணும்னா கட்டாயம் எல்லாரும் மரம் நடணும். வெப்பத்துல இருந்து நம்ம குடும்பத்தையும் நம்ம பின்னாடி ஒரு சந்ததிகளையும் நம்ம காப்பாற்றலாம். ஓகே மக்களே, நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிகே. நன்றி, வணக்கம்.